வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்க கையில பணமே நிக்க மாட்டுதா? ஒரு செலவு போனா இன்னொரு செலவு வருதா? அல்லது ஒரு கடன் அடைக்கிறதுக்காக நீங்க போராடி சேர்த்து வச்சு ஏதேதோ வித்து அந்த பைசா கொண்டு வந்தீங்க. இப்போ கடன் அடைச்சிட்டீங்க. ஆனா மறுபடியும் ஒரு செலவு வந்து நிக்கும்போது, கடன் வாங்கலாமா? வேணாவா? வேற எங்கேருந்து பணம் வரும்ன்ட்டு மறுபடியும் ஒரு கடன வாங்கி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். இந்த கடன் என்பது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு சுழற்சி போல ரொட்டேஷனா கடன் வாங்கி அடைக்கிறது, கடன் வாங்கி அடைக்கிறதுன்ட்டு போராட்டத்தின் மேல் போராட்டமாவே இருக்கா? ஒரு பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு சமாதானப்படுத்தி, அமைதிப்படுத்தி வச்சிருந்தீங்க. இன்னொரு பிரச்சனை பூகம்பமா வந்து நிக்குது. சரி, இதுதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. வேற ஒரு பிரச்சனையிலேருந்து சமாளிச்சு ஒரு நிம்மதியா இருக்கலாம்னு நீங்க நெனச்சாலும், அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு. வாழ்நாள் முழுச இந்த போராட்டத்தின் மேல் போராட்டமாவே இருக்குங்க. எதுவுமே எனக்கு கைக்கூடி வரல. எந்த ஒரு விஷயமும் எனக்கு பட்டுன்னு நடக்க மாட்டுது. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகுது. எனக்கு ஆக மாட்டுது. எல்லாரும் வீடு வாங்குறாங்க. ஆனா என்னால வாங்க முடியல. எல்லாரும் ஒரு ஹை லெவல்ல போறாங்க. ஆனாலும் என்னால போக முடியல. ஏன் எனக்கு மட்டும் தொடர்ந்து இது போல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. உங்களுடைய வாழ்க்கை திட்டமிடப்பட்ட ஒரு உயர்வை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை தடுப்பதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு சதி, ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது. ரேடியோல பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீக்வென்சியை வந்து இந்த டியூன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தடவை மேனுவலா டியூன் பண்ணிட்டு இருப்போம். 91.5 வைக்கணுமா, 91.10 வைக்கணுமான்ட்டு ஒவ்வொரு தடவையா நம்ம அந்த பண்பலை வரிசைகளை அந்த அலைவரிசைலாம் ஒரு டியூன் பண்ணிட்டே இருப்போம். சரியான டியூனிங்ல உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேற விதமான ஒரு டியூன் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு எரிச்சல், ஒரு பெரிய ஒரு குழப்பம் உங்க வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பயம். ஏன் இந்த எரிச்சல் என் வாழ்க்கை வந்துகிட்டே இருக்கு? இந்த பயம் ஏன் எனக்கு வந்துகிட்டே இருக்கு? அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நாளைக்கே இந்த பணத்தை குடுக்கணுமே. நாளைக்கே இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரணுமே. தள்ளி போயிட்டே இருக்கே. இந்த வருஷமாவது இது முடியணுமே. இந்த வருஷமாவது ஏதாவது ஒரு வீடு வாங்கணுமே. எதுவுமே இல்லையே. மத்தவங்கள கம்பேர் பண்ணா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே. காலம் முழுச கடன் வாங்கிட்டே போயிட்டு இருக்கு. இது போல ஒரு எரிச்சல் உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இந்த பயமும், பதட்டமும், சந்தேகமும் எப்படி உங்க மனசுல வந்திருக்கும்? நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஏன் உங்க வாழ்க்கையில் இது நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தை ஒரு ஈர்ப்பு சக்தியை சார்ந்து இருக்கிறது. கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த சிந்தையை தொட்டு தான் அவரை ஆசீர்வதிப்பார். அவர் சிந்தையை தொடும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த காந்தகம் இருக்கு இல்லையா? அந்த காந்தகம் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்யும். எங்கெங்கெல்லாம் வந்து இரும்பு துகள்கள் இருக்குதோ, அதெல்லாம் வந்து அது பக்கத்துல போனாவே எல்லாம் வந்து காந்தகத்தை பார்த்து ஒட்டிக்கும். அப்போ கடவுள் நம்மளுடைய ஆசீர்வதிக்கும் பொழுது, எவ்வகையான நன்மைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, நல்ல படிப்பு, நல்ல தகுதி, நல்ல விஷயங்கள், நல்ல மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆசீர்வதிக்கும்போது காந்தகம் போல உங்கள வந்து ஒட்டிக்கொள்வார்கள். அப்படிதான் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. பிளெஸ்ஸிங் கரெக்ட்டா தான் போயிருச்சு. ஒரு பெரிய தடை, ஒரு எதிராளியோட பெரிய விஷயம் என்னன்னு பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈர்ப்பு சக்தியை நோக்கி நெறைய விதமான துரும்புகளும், துரும்பு பிடிச்ச ஆணிகளும், துரும்பு பிடிச்ச குப்பைகளும் வந்து ஒட்டிக்கொண்டது. அதுவும் இரும்பு தான். ஆனா பழைய விஷயங்கள், பழைய நினைவுகள், பழைய விதமான துகள்கள். அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அத உருக்குனாலும் ஒண்ணும் தேறாது. அத்தகைய விஷயங்கள்லாம் வந்து இந்த காந்தகத்த ஒட்டிக்கவோ, அந்த காந்தகத்துடைய உண்மையான ஒரு உருவமே மாறி, இப்போ ஒரு குப்பை தொட்டி போல, ஒரு துரு பிடிச்ச ஒரு ஒரு இரும்பு போல இருக்கு. அத பார்க்கும்போது அத வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. அந்த சொல்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பயமும், பதட்டமும், அத்தகைய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து இந்த எதிராளி கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை உருமாற்றி வைத்துக் கொண்டு இருக்கிறான். ஒரு ஊர்ல ஒரு பெரிய குதிரை பண்ணை இருந்தது. அந்த குதிரை பண்ணையில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குதிரை மட்டும் அவலட்சணமா இருக்கும். அவலட்சணம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாரி வாயெல்லாம் கோணைக்கிட்டு, தாடியெல்லாம் கோணைக்கிட்டு இருக்கும். அந்த குதிரைய பார்த்தீங்கன்னா, யாரும் வாங்கல. அது வளர்க்குறவருக்கும் ஒரு தொந்தரவா இருக்கு. ஆனா அது கடுமையா உழைக்கும், கடுமையா வேலை செய்யும். அது பாட்டுன்னு வேலை செஞ்சிருந்தாலும், கூட இருக்கிற குதிரைங்கலாம் அதுக்கு கிண்டல் பண்ணும். "உன்னை யார்றா வாங்க போறா? உன் முகத்த பார்த்தாவே எதுக்கும் லாயக்கு இல்லாத மாரி நெனச்சிட்டு" சொல்லிட்டு இருப்பாங்க. அது சொல்ல சொல்ல சோகமா இருந்தாலும், தன்னுடைய உற்சாகமா, மோட்டிவேஷனா தான் இருந்தாலும், அந்த முதலாளி பார்க்குறாரு, எல்லா குதிரையும் சேல் ஆனாலும் இந்த குதிரை சேல் ஆக மாட்டுது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு குதிரையினால அந்த பண்ணைய வந்து எப்படி ஒரு ஐடென்டிஃபை ஆயிடுச்சுன்னா, அந்த பண்ணை வந்து அந்த அவலட்சணமான ஒரு கேவலமான குதிரை இருக்கு பாருங்க. அந்த பண்ணையா கேட்குறீங்கன்ற அளவுக்கு, அந்த பண்ணையோட பேர லொக்கேஷனே அந்த அவலட்சணமான குதிரைன்ற பேருல வந்துரவும், யாரும் அந்த பண்ணையில மத்த குதிரைய கூட சேல் பண்ணல. அதனால அந்த முதலாளி என்ன பண்ணாரு, இந்த குதிரைய நம்ம கொல்லவும் முடியாது. மனசு வரல. இது நம்ம பண்ணையில வச்சுக்கிட்டு இருந்தா மத்த குதிரைய நமக்கு சேல் பண்ண முடியல. பேசாம இத கூட்டிட்டு போய் காட்டுல விட்டுடலான்ட்டு கொண்டு போயிட்டு காட்டுல விட்டுறாரு.
அந்த காட்டுல விட்டுட்ட பிறகு அதுக்கு ஒண்ணுமே புரியல. முதலாளி ஏதோ தொழிலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்து கட்டி வச்சுட்டு போனோம். வெயிட் பண்ணுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 2, 3 நாள் ஆகுது. வரலன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மள விட்டுட்டாங்க போல. அந்த கயிற இழுத்துட்டு வருது. தேடிக்கிட்டே வருது. எங்க முதலாளிய காணோன்ட்டு. ஆனா அதுக்கு ஒரு உண்மை புரியல. தன்னுடைய முதலாளி தன்னை கைவிட்டுட்டாரு. நமக்கு யாரும் இல்லன்னு புரியல. அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ராஜா காட்டுல வேட்டையாட வரும்பொழுது, ஒரு பெரிய மிருகம் வந்துறப்போ எல்லா குதிரைகளும் ஓடிட்டாங்க. கூட இருந்த மந்திரிகள்லாம் ஓடிட்டாங்க. ராஜா அமர்ந்திருக்கக்கூடிய குதிரை அந்த மிருகத்தை பார்த்து பயந்து பதறிச்சு ஓடுச்சு. அப்படி போகும்போது ராஜா ஒரு பொதக்குழியில விழுந்துட்டாரு. இவரு கத்தி கத்தி பார்க்குறாரு. யாரும் இவரை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. பொதக்குழின்றது அப்படியே உள்ள இறங்கிட்டு போயிட்டே இருக்கு. யாராவது காப்பாத்தினா நல்லா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உருவம் உள்ள போயிட்டே இருக்கு. கை மட்டும் தான் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல இந்த அவலட்சணமான குதிரை வருது. இவர் ஏதோ பிரச்சனை இருக்கிறாருன்ட்டு தன்னுடைய கயிறை போட்டு எப்படியோ அவரை காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுது. தன்னால முடியலனால கூட உதவி செய்யணும், இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால அந்த ராஜா அந்த குதிரையை ரொம்ப நேசிச்சாரு. அந்த குதிரையை கொண்டு வந்து தன்னுடைய நாட்டுல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த அவலட்சணமான குதிரைக்கு அலங்காரத்தை போட்டு ராஜா அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு குதிரையா மாறிடுச்சு. அது வரைக்குமே அவலட்சணமா இருந்த அந்த குதிரை இப்போ ராஜா அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு குதிரையா மாறவோ அதுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப புகழெல்லாம் பெருசா பரவிடுச்சு. ஏன்னா அத்தகைய ராஜாவுடைய உயிரே காப்பாத்திருக்கிறதுனால மக்கள்லாம் அதை புகழ்ந்து தள்ளினாங்க. இந்த கதையை எதுக்கு இப்போ இந்த இடத்துல சொல்றோம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உருவம் முன்பு சூப்பரா இருந்தது. இப்போ இந்த அவலட்சணமான இந்த குதிரையை போல தான் இருக்கு. இந்த அவலட்சணமான குதிரைக்கு அப்படி என்னங்க ஒரு திறமை இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய முதலாளி தன்னை கைவிட்டாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அவலட்சணமான ஒரு குதிரை போல இப்போ உங்களோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம். ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே நடவடிக்கை எல்லாம் பக்காவாக இருந்தது. ஆனால் இப்போ உங்கள் சூழ்நிலை மொத்தமாக மாறி ஒரு கடன்காரனாகவும் அவமான ஒரு பொருளாகவும் வீட்லேயும் உங்களை மதிக்கல, வெளியிலையும் உங்களை மதிக்கல, நண்பர்களும் மதிக்கல, யாரும் உங்கள் ஃபோனை எடுக்கல, உதவி செய்ய யாரும் இல்லாமல் ஏதோ ஒரு பார்க்லேயோ இல்லை ஒரு மரத்துலேயோ போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்கள் சூழ்நிலை. ஏன்னா கடன்காரங்க தொல்லை உங்களுக்கு தாங்க முடியாத சூழ்நிலைனால ஏதாவது ஒரு அமைதி கிடைக்குமா போகிற அளவுக்கு உங்கள் மனசு மாறி இப்போ சூழ்நிலை மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும் கடவுளால் உங்களை உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற முடியும். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுளால் உங்களை உயர்த்த முடியும். முன்பிருந்த மாதிரி கிடையாது. அதை விட சூப்பரான ஒரு இடத்துல கடவுளால் உங்களை உயர்த்த முடியும். இந்த ரேடியோவில் இது வரைக்குமே நம்ம மேனுவலாக சுயமாக நம்ம டியூன் பண்ணி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. நமக்கெல்லாம் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி நம்மளை ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறமா நம்ம டியூன் பண்ணதை நிறுத்திட்டு கடவுள்கிட்ட உங்களுக்கு கொடுத்துடணும். அதுதான் ஆட்டோ டியூன். இந்த ஆட்டோ டியூனுக்கு முக்கியமாக இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் அந்த ரேடியோவில் ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனா நல்லா இழுத்து மேலே விடுவாங்க ஃப்ரீக்குவன்சிக்காக. ஏன்னா நம்ம காற்று அலைவரிசையில் நிறைய விதமான அலைவரிசைகள் போகும். இதே காற்றுல தான் உங்களுக்கு மொபைல் நெட்வொர்க் உண்டான இதுவும் போகும். அதே போல் வாக்கி டாக்கி சொல்லக்கூடிய போலீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அந்த அலைவரிசை இதில் தான் போகும். ரேடியோடைய அலைவரிசை தான் போகும். டிவியோடைய நம்ம தூர்தர்ஷன் டிவி இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பண்பலை அலைவரிசையில் தான் போகும். இது போல் அலைவரிசையில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய அலைவரிசைகள் சுற்றி கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஆண்டனா கடவுளுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நம்பிக்கை இன்னும் உங்களுடைய ஆண்டனாவை எடுத்து விட வேண்டும். அப்போதான் அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ள நீங்கள் செட் ஆவீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் எதுவும் மேனுவலாக பண்ண தேவையில்லை. ஆண்டவரே எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு, என் சிந்தை இது வரைக்குமே ரொம்ப போராட்டத்தை அனுபவிச்சிச்சு, இதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்ட்டு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்பொழுது அவர் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதோ தற்செயலாக பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்ருக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் இல்லாமல் எந்த விஷயமும் எந்த ஒரு மாற்றமும் நடைபெறாது. கடவுளோட திட்டம் வச்சிருக்கார், உங்களை உயர்த்தணும் முடிவு பண்ணியிருக்கார். அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலையிலிருந்து மாற்றி யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேணாம் சொல்லி எப்படி அந்த குதிரையை தூக்கி காட்டில் விட்டாங்க, அது போல் உங்களை துரத்தி அனுப்பிச்சிருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக ஒரு ராஜா பயணிக்கக்கூடிய குதிரையாக கடவுள் உங்களை மாற்ற முடியும். அத்தகைய குதிரையாக உங்களை மாற்றத்துக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இதுதான் கடைசி நினச்சிட்டு இருக்காதீங்க, இதோட முடிஞ்சு போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. கடவுள் இப்போதுலேருந்து உங்கள் வாழ்க்கையை துவக்க போகிறார். உங்களுக்கு 40 வயசு ஆகலாம், 50 வயசு ஆகலாம், ஏன் 60 வயசு கூட ஆகலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள்
நீங்கள் சந்திக்காத ஒரு வெற்றியை கடவுள் உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் சூழ்நிலை முற்றுமாய் மாறப்போகுது. உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கார். கடவுள் உங்கள் வாழ்க்கையை முற்றுமாய் மாற்றத்துக்கான அனைத்து விதமான திட்டங்களும் செய்து கொண்டிருக்கார். உங்களுக்கான ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களும் ஒன்று ஒன்றா உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். எப்படிடா அதெல்லாம் நடக்குது, ஒரு கனவு போல் எல்லாம் மாறிடுச்சேன்னு நீங்கள் ஆச்சரியப்படுற லெவலுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.